அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ விஆர் அப்படின்னு சொல்லப்படுற விர்ச்சுவல் ரியாலிட்டி இப்போ ஒரு பேசிக் அம்சமா அனைத்து ஸ்மார்ட் போன்கள்லையும் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியோட வந்திருக்கிற ஒரு ஃபோன் தான் Asus ZenFone AR. ஸோ இந்த ஃபோன் வந்து அறிமுகப்படுத்தி 6 மாதங்கள் ஆயிருந்தாலும் இப்போதான் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட அம்சங்கள் என்னென்ன, மேலும் இந்த ஃபோன் பற்றின என்னோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே முதல் முறையா ஏஆருக்கான கூகுளோட டாங்கோ மற்றும் விஆருக்கான கூகுளோட டே ட்ரீம் வியூ அப்படிங்கிற இந்த 2 சப்போர்ட்டுமே இந்த Asus ZenFone ARல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாங்கோ அப்படின்னா என்ன அப்படின்னு பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கான கூகுளோட பிளாட்ஃபார்ம் தான் டாங்கோ அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ ஏஆர் அப்படிங்கிற வந்து கூடிய விரைவில் நம்ம பல ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்க பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் பில்டில் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பாடியில தான் இந்த ஃபோன் வந்து வருது. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 மேக்னெட் ஸ்பீக்கர் மற்றும் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ZenFone ARோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல 5.7 இன்ச் Quad HD சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 4 ப்ரொடெக்ஷனுமே இருக்கு. அடுத்து இந்த போனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது Snapdragon 821 ப்ராசர்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் சிப் செட் தான் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து டிலே ஆன ஒரு ப்ராசர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா பிரைமரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 23 மெகா பிக்சல் f2.0 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸுமே இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது கேமரா பார்த்தோம் அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங்கான கேமரா. மூன்றாவது கேமரா பார்த்தோம் அப்படின்னா டெப்த் சென்சிங்காக பயன்படுத்தக்கூடிய கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி 4K வரைமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆண்ட்ராய்டு நியூகட் அடிப்படையாக கொண்டு வந்த Asusோட Zen UI 3.0 தான் வரப்போகுது. ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 8GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் மெமரியோட கொடுத்துருக்காங்க. ஸோ உலகத்திலேயே வந்து முதல் முறையா 8GB ரேம் கொடுத்த ஃபோன் இதுதான். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து OnePlus 5 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 3300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து கூகுளோட டே ட்ரீம் விஆருக்கு வந்து ரெடியாக வரதுனால கூகுள் டே ட்ரீம் வியூ வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2500 ரூபாய் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் டே ட்ரீம் வியூ இந்தியாவில் 6500 ரூபாய்க்கு வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ கடைசியில் இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா 49,999 ரூபாய், அதாவது 50,000 ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து நீங்கள் ஒரு Asusோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் மற்றும் இந்த ஏஆர் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் Asusோட ZenFone AR வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பட் இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியை வந்து ஸ்மார்ட் போன்ஸ்ல கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேலும் இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. டெக்ஸாட்டிற்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.